வணக்கம். என்னுடைய பெயர் அஸ்வினா பெருமாள். நான் எழுதிய சிறுகதையின் பெயர் அரண். நான் என்னுடைய சிறுகதையை மையமாக கொண்டு ஒரு இயங்குபட காணொளியை தயாரித்துள்ளேன். அழுத்தி அழுத்தி தட்டினாள் இலக்கியா. உள்ளங்கையில் ரேகை தெரியும் அளவிற்கு குறுகிய ஒளியுடன் கைவிளக்கு இருந்தது. மரத்தில் அமர்ந்திருந்த ஆந்தை கத்தும் சத்தம் கேட்டதும் மதனுக்கோ பயத்தில் கால்கள் பரதநாட்டியம் ஆடின. காரிருளில் பௌர்ணமி நிலவின் ஒளியே அவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்தது. இலக்கியா, நம்ம வந்த வழியிலே போயிடலாமா? இதுக்கப்புறம் போக வேணாம், ரொம்ப இருட்டா இருக்கு. இதற்கு முன்பு அக்காட்டில் தொலைந்து போனவர்கள் நாவும் அவனை கொன்றுவிடப் போகிறது என்று அவன் மனதை ஆட்டியது. நீதான் பெரிய சகலகலா வல்லவனாச்சே, எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்ன, இப்ப அடர்ந்து காட்ட பார்த்ததும் பயம் வந்துருச்சா? இலக்கியாவின் வார்த்தைகள் மதனின் முகத்தில் கரியை பூசின. மதனின் உடல் வியர்வை மழையில் நனைந்திருந்தது. சுற்றி படர்ந்து வளர்ந்திருந்த காட்டு மரங்கள் பேய்களாக மாறி தன்னை தாக்கிவிடும் என்ற அச்சம் ஒரு பக்கம். கண்களோ சுற்றுமுற்றும் பார்த்தபடி பம்பரமாடின. அன்று நான் மட்டும்தான் மிகப்பெரிய தைரியசாலி. நான் எதை கண்டு அஞ்ச மாட்டேன். நான் ஒரு வீராதி வீரன், சூராதி சூரன் என்றெல்லாம் நண்பர்களிடம் சூளுரைத்தேன். நான் அப்படி செய்திருக்காவிட்டால் இலக்கியா இரவில் இவ்வளர்ந்த காட்டிற்கு வர சொல்லி சவாலிட்டு இருக்க மாட்டாள். எல்லார்கிட்டையும் நான் என்ன பெருமையா பேசுனது தப்புதான். என்னை மன்னிச்சிரு. என்னோட சவால்ல நான் தோல்வி அடைச்சிட்டேன். பயத்தில் வெளியே முகத்துடன் வருந்தினான் மதன். சரி சரி, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். உனக்கு நல்ல பாடம் புகட்டத்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். கண்ணுக்குள்ளுடன் புன்னகைத்தாள் இலக்கியா. காட்டை விட்டு வெளியேறுவதற்கு விரைந்த கால்கள் திடீரென்று வானை குளத்தும் அளவிற்கு பெரிய சத்தம் கேட்டது திடுக்கிட்டு நின்றன. செய்வது தெரியாது முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டனர். இலக்கியா, இத்தனை மணிக்கு அது என்ன சத்தமா இருக்கும்? அது இயற்கை சத்தம் மாதிரி இல்ல, ஏதோ இயந்திரம் சத்தம் மாதிரி இருக்கு. படப்படப்புடன் விளங்கும் போது இலக்கியா மதனின் கையை பிடித்து சத்தம் வந்த திசையை நோக்கி கையை போல பறந்தார். இருவருக்கும் அது என்ன சத்தமாக இருக்கும் என்பதை பற்றி மனத்திற்குள் வினா அம்புகள் ஆழ்ந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்துல நம்ம அங்க போறது சரியா படல, வா போயிடலாம். மதன் நடுக்கத்தில் துடித்தான். அருகில் செல்ல செல்ல இருவரின் இருதய துடிப்பும் லப்டப் லப்டப் என வேகமாக துடித்தது. அவர்கள் அவ்விடத்தை அடைந்த பின் அக்காட்சியை கண்டதும் ஆச்சரியம் காண்பிருந்தது. அவங்களோட பெரிய மூடல் நவீன இயந்திரங்களை கொண்டு சட்டவிரோதமாக மரங்களை அறுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. காட்டிற்கு சென்ற இளைஞர்கள் காணவில்லை என்ற நாளிதழ் செய்தியில் இடம்பெற்றிருந்த நபர்கள் அங்கு கோழிகளாக அடைக்கப்பட்டிருந்தனர். மதன், இவ்வளவு நாளா பேய்தான் எல்லாரையும் இனிமே பண்ணிருச்சுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க. நம்ம இங்க வந்ததும் நல்லதுதான். வா, உடனே காவல் நிலையத்திற்கு போகலாம் என சீரிய நடையுடன் சென்ற இலக்கியாவை பின்தொடர்ந்தால் மதன்.